எம்எல்ஏ ஆன பிறகு ஸ்டாலினுடைய குடும்பத்தோடு கதிரவனும் சரி தனலட்சுமியும் சரி ரொம்ப நெருக்கமாகி நீங்கள் அவங்க குடும்பத்தில் நடந்த சமீபத்தில் நடந்த எல்லா திருமணத்துக்கும் சரி நான் தயவு செய்து நான் ஒரு 2-3 ரீல்ஸ் எடுத்து தரேன், போடுங்க சைடில். எவ்வளவு பிரம்மாண்ட ஏற்பாடுகள். அதை மீறி ஸ்டாலின்லேருந்து துர்கா ஸ்டாலின்லேருந்து சபரிசன்லேருந்து செந்தாமரையிலேருந்து உதயநிதியிலேருந்து அந்த மொத்த குடும்பமும் அந்த கல்யாணத்தில் இருக்காங்க. அந்த அளவுக்கு இவர்கள் குடும்பத்தோடைய மையப்பகுதியாக மாறினது காரணம் முதலமைச்சருடைய பண போக்குவரத்திற்கும் சேர்த்து இவர்கள் பினாமி ஆயிட்டாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு இப்போ குறைஞ்சது ஒரு மாவட்டத்திலேயாச்சும் ஒரு தனலட்சுமி காலேஜ் இருக்குது. இங்கே தேமுதிக திமுகவோட இணக்க சூழ்நிலை வந்த பிறகு கூட ஆண்டாள் அழகர் காலேஜை வாங்கினது தனலட்சுமி சீனிவாசன். அந்த அளவுக்கு இவர்களுக்கு இன்னைக்கு பொருளாதாரம் ஆனதுக்கு டிஎம்கேவோட ஃபுல் ஃபண்ட் ஃப்ளோ இருக்கிற ஆட்கள் இவ்வளோ சர்வாதிகாரமாக மாறி இன்னைக்கு அவரும் ரெட்டியார். அதனால தான் இப்போ அங்கே ரெட்டியார் லாபி எம்எல்ஏ ஆகுது. பெரம்பலூரில் நேருவோடைய மகன் ரெட்டியார் எம்பி ஆயிட்டாரு. இவர் நாளைக்கு திரும்பி ரெட்டியார். இவங்களோட இப்போ பார்த்தீங்களா கம்ப்ளீட்டாக, அதாவது இங்கே ஆள்ற தகுதி வேணும்னு சீமான் கேட்குறாரு. ஆனால் வாழ்கிற தகுதியும் நம்மளை குறைக்கிறது இவங்களோட ரேடார்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது.